Taste the Daily. வேலூரில் 5 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். சத்துவாச்சாரி பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன், தேவி, சூர்யா, சிந்து ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரும் அப்பகுதியில் வீடு கட்டித் தருவதாகவும் வீட்டுமனை வாங்கித் தருவதாகவும் கூறி பலரிடம் சுமார் 5 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகிவிட்டனர். இவர்கள் தற்போது சென்னை வடபழனியில் வசிப்பதாக தகவல் வந்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை எம்ஜிஆர் மார்க்கெட் மழைநீருடன் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் வியாபாரிகள், தொழிலாளர்கள் அவதியடைந்தனர். எம்ஜிஆர் மார்க்கெட்டில் மழைக்கான தடுப்பு சீட்கள் எதுவும் இல்லாததால் கால்கள் புதையும் அளவிற்கு சேரும் சகதியுமாய் இருப்பதால் தொழிலாளிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் அளித்த போதும் கண்டுகொள்வதில்லை என கூறப்படுகிறது. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாவட்ட நிர்வாகம் தூய்மை பணிகளை மேற்கொள்வதில் தோல்வியடைந்து விட்டதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனிப்பட்டாவாக மாற்றித்தர அதிகாரிகள் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக 70 வயது பெண் புகார் அளித்துள்ளார். நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அழகுமீனா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு வந்த ஆசாரிப்பழத்தைச் சேர்ந்த கிறிஸ்டினாள் தான் இருக்கும் சொந்த வீடு கூட்டுப்பட்டாவில் உள்ளதால் அதனை தனிப்பட்டாவாக பிரித்து பதிவு செய்து தர அகஸ்தீஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்ததாகவும் அப்போது அதிகாரிகள் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் கூறி ஆட்சியரிடம் மனு அளித்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து துறையிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதற்கு மூதாட்டியின் குற்றச்சாட்டே முக்கிய ஆதாரம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை வள்ளியூரில் வசிக்கும் திருநங்கைகளுக்கு அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்து இடத்தை காலி செய்ய சொல்லி அதிகாரிகள் வற்புறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வள்ளியூர் சூட்டுப்பொத்தை பகுதியில் திருநங்கைகளுக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாற்று இடத்தில் பட்டா வழங்குவதாக கூறி திருநங்கைகளை காலி செய்ய சொல்லி அதிகாரிகள் வற்புறுத்தி வருகின்றனர். கழிவுகள் கொட்டும் இடத்தில் தங்களை இடமாற்ற விடியா திமுக அரசு முயல்வதாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வளநாடு அடுத்த அயன்பொருவை கிராமத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர் வேல்முருகன் தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக மின் மோட்டாரை இயக்கிய போது அவர் மீது மின்சாரம் பாய்ந்ததில் பரிதாபமாக பலியானார். இந்த சம்பவத்திற்கு விடியா திமுக அரசின் மின்வெட்டு வாரியத்தின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே 10க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் ஒரே நேரத்தில் சாய்ந்து விழுந்ததால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். வடக்கு தாமரைக்குளம் பறக்கை செல்லும் வயல்வெளி சாலையில் இருந்த 10க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் ஒரே நேரத்தில் சாய்ந்து வயல்வெளியில் விழுந்தது. அப்போது அதிர்ஷ்டவசமாக ஆள் நடமாட்டம் இல்லாததால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. மக்கள் உயிர் மீது துளிக்கூட அக்கறையில்லாத விடியா ஸ்டாலின் அரசின் மின்வெட்டு வாரியம் ஆழமாக தோண்டி மின் கம்பங்கள் பதிந்து அதனை சுற்றி சிமெண்ட் கலவையை பூசாததே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.